கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 80 ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும் கர்த்தாவே. எங்களை நினைத்தருள்வீராக. ஆண்டவரே, எங்களை நினைத்தருள்வீராக. நாங்கள் ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாதவர்கள் கர்த்தாவே. காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நினைத்தருள்வீராக கர்த்தாவே. எங்களை உயிர்ப்பிப்பீராக, எங்களை புடமிடுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை கர்த்தாவே ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 80 3வது வசனம். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பிரகாசிக்க பண்ணுகிறது, பிரகாசிக்க பண்ணுகிறது. 3வது வசனம். தொடர்ந்து 14வது வசனம். சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் என்னுமாக 7வது வசனம் சொல்லுகிறார். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்னுமாக சொல்லுகிற அந்த சங்கீதத்திலே சேனைகளின் தேவனே 19வது வசனத்தில் முடிக்கிறார். எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அருமையானவர்களே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்களை பிரகாசிக்க பண்ணும், எங்களை ரட்சிக்க பண்ணும். அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சரீரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். இதில் இந்த மண்டைக்குள்ளாக 1008 காரியங்கள் வருகின்றன. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணுகிறது எது? யார் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியும்? இங்கே தாவீது ராஜா விழுந்து கிடக்கிறார். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பலிசரத்தில் விழுந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த பஞ்சத்திலே விழுந்து போய்விடக்கூடாது. எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. எங்களை பஞ்சத்திலேருந்து வெளியே கொண்டு வாங்க. ஆண்டவரே, கொரோனாவிலேருந்து வெளியே கொண்டு வந்தீரே, இந்த 2024க்கு கொண்டு வந்தீரே. ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க பண்ணுங்க கர்த்தாவே. ஆண்டவரை எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தாவே, ஆண்டவரே, என்னுடைய மனைவி அழுத்து கொள்கிறாள் கர்த்தாவே. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை, என்னையா மனுஷன்னு கேட்குறா கர்த்தாவே. என்னை பிரகாசிக்க பண்ணுங்க கர்த்தாவே. எப்போ பார்த்தாலும் பட்ஜெட்டு துண்டு துண்டு துண்டு. இல்லை ஆண்டவரே, நண்டுனா நான் ஒரு மண்டு சொல்லியா ஆண்டவர்கிட்ட. நீ ஆண்டவர்கிட்ட சொல்லியா உன்னை பிரகாசிக்க பண்ண கர்த்தராலே முடியும் ஐயா. நீ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க கர்த்தரால் முடியும் ஐயா. அதான் தாவீது ராஜா திரும்ப 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 சொல்கிறா, ஐயா உன்னால் ஒன்றும் முடியாதுயா. உன் சுய முயற்சி, உன்னுடைய சுயம் சார்ந்த புத்திகள் ஒன்றுக்கு உதவாது. சேனைகளின் தேவனே, என்னை திருப்பி கொண்டு வாங்க. உயிர் தெழுந்த இயேசுவே, என்னை திருப்பி கொண்டு வாங்க. என்னை நலமான பாதையிலே நடத்த பண்ணுங்க ஆண்டவரே. என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ங்க கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. நீண்ட நாட்கள் காத்திருக்கிறேன் கர்த்தாவே. ஒரு குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என்னை திருப்புங்க, என்னை பிரகாசிக்க பண்ணுங்க கர்த்தாவே. ஒரு திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறேன். இயேசுவை பிரகாசிக்க பண்ணுங்க. இயேசு, நீ விழுந்து கிடைய அந்த இயேசு கிட்ட பேசியா. இந்த இயேசுவால் எல்லாம் முடியும் ஐயா. நீண்ட நாட்கள் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அன்பான மகளுக்கு, உனக்கு இந்த செப்டம்பருக்குள்ளாக தேவன் திருமணத்தை நடத்தி முடிப்பார். நீ எதிர்பார்க்காத நல்ல இடத்திலிருந்து தேவன் கொண்டு வருவார். உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறது, என்னை பிரகாசிக்க பண்ணுகிறது, சமுதாயத்தில் பிரகாசிக்க பண்ணுகிறது கர்த்தர் தான். வெறும் எலும்பு கூடு தான். ஆண்டவர் இந்த ஆவியை எடுத்துக்கிட்டாருன்னா ஒன்றும் இல்லையா. நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ சண்டைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீ மினுக்கிக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் இந்த சரீரத்தை தந்திருக்கனால தான் பவுடர் போட முடியுது, மீசை திருக்கி விட்டுட்டு அலைய முடியுது. அவர் எடுத்துட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? ஆக நீ வாழ்கிறதும் தாழ்கிறதும் இறைவன் கையில் தான் இருக்குது. அந்த இறைவன் யார்? இயேசு கிறிஸ்துயா. அந்த இயேசு கிறிஸ்து யாரையும் கைவிட மாட்டாரியா. அவர்கிட்ட எந்த தேவரும் செல்ல முடியாதுயா. அவர் எட்டி பார்த்தாருன்னா அவ்வளோதான். லேசுப்பட்டவர் இல்லை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகிறவர், 2ஆம் விஷயம் வரப்போகிறவர், நியாயாதிபதியாய் வரப்போகிறவர். இந்த ராஜாவின் இடத்திலே ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க பண்ணுங்க கர்த்தாவே. ஆண்டவர், இந்த ஜனத்தின் மத்தியில் என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. இது நீங்கள் சொல்லுகிறார் திரும்ப திரும்ப. சேனைகளின் தேவனே கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாக நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது காக்கப்படுவோம். ஆண்டவரே, குடும்பம் கட்டப்படும் கர்த்தாவே. என்னுடைய முயற்சியே அல்ல கர்த்தாவே, நீங்கள் பிச்சை போடுங்க தப்பனே. ஆண்டவரே, நல்ல பாத்திரங்களை பிச்சை போடுங்க கர்த்தாவே, நல்ல கார்களை பிச்சை போடுங்க கர்த்தாவே, நல்ல செல்போன்களை பிச்சை போடுங்க தாப்பனே. பிரகாசிக்க பண்ணுங்க கர்த்தாவே. என் பையன் எவ்வளோ நாளோ செல்போன் கேட்குறாண்டவரே, வாங்கி கொடுக்கல. இயேசுவே, இந்த ஈஸ்டருக்குள்ளே வாங்கி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் கருணை காட்டுவார். ஆண்டவர் நன்மை செய்வார். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன்னை கைவிடவே மாட்டார். கெட்டியாக பிடிச்சிக்கம்மா, இந்த இயேசுவை பிடிச்சிக்கம்மா. என் தாய் வயசான காலத்தில் இந்த இயேசுவை பிடிச்சிங்க. 5 பிள்ளைகள் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இந்த இயேசுவை பிடிச்சாங்க. அவர் பிரகாசிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். உன்னையும் பிரகாசிக்க பண்ணுவார். உன் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார். உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மாலே ஒருத்தரை பிரகாசிக்க பண்ண முடியும். தாழ்த்தவும் உயர்த்தவும் முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, மலடியாக இருந்தவள் 7 பிள்ளை பெற்றாள் என்று அண்ணால் ஆண்டவரை புகழ்கிறாள், புலகாங்கிதம் அடைகிறாள் கர்த்தாவே. இப்பொழுது நொறுக்கப்பட்டு வருத்தப்பட்டு ஆண்டவரை காணப்படுகிற இந்த அன்பு குடும்பத்தில் நீர் இறங்குவீராக. ஆண்டவரை, இந்த குடும்பத்தினுடைய நிந்தையை போக்குவீராக. ஆண்டவரே, மனிதர்களால் கைவிடப்பட்டு நொந்து அழுது கொண்டிருக்க அருமையான சகோதரியே, கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். ஒரு 15 நாட்களுக்காக உனக்கு ஒரு அற்புதம் இருக்கிறது. உன்னுடைய இந்த கடினமான சூழ்நிலை மாறி போய்விடும். நீ எதிர்பார்த்த நல்ல முடிவை தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போக விடாதிருப்பீராக. ஆண்டவரே, சோர்ந்து போக விடாதிருப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக தகப்பனே. நீ ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா. உம்முடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துகிற கர்த்தாவே, சேனைகளின் தேவனை இவர்களோடு கூட இருப்பீராக. இவர்களை வழிநடத்துவீராக. ஆட்டு மந்தையை போல வழிநடத்துவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.